வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு பெயர் சூட்டப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மு.க.ஸ்டாலின் தலைமையில் பொற்கால ஆட்சி நடக்கிறது. நல்லக்கண்ணு 100வது பிறந்த நாள் விழாவில் வைகோ பேச்சு. சிறுவர்களுக்கு பால புரஸ்கார் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு. கேரள அரசு 2 நாள் துக்கம் அனுசரிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி நல்லக்கண்ணு பெயரை சூட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழா சென்னை தியாகராய நகரில் பாலன் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அவரின் தொண்டுகளை போற்றும் விதமாக தகைசால் தமிழர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். அதனை அடுத்து ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்திடவும் கூடுதல் வசதிகளுடன் புதிய மருத்துவமனை கட்டடம் அமைத்து அதற்கு தோழர் நல்லக்கண்ணு 100ஆண்டு கட்டடம் என பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகலான பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நேரில் கலந்து கொண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி பொன்னாடை போர்த்தி நல்லக்கண்ணுவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பேசிய வைகோ, இந்துத்துவா சக்திகள் இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது. இந்துத்துவ சக்திகளும் RSS காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும், தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடமில்லை என்று அவர்கள் ஒரு பிரகடனத்தை 2022 அலகாபாத், இப்பொழுது அதற்கு வேறு பெயர் வைத்து விட்டார்கள். அந்த இடத்திலே அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் புகழ்பெற்று இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் சட்டத்தை தந்திருக்க, நாட்டு துரோகி சாவர்கர் படத்தை மைய மண்டபத்திலே டெல்லியிலே திறந்து வைத்திருப்பது அந்த மைய மண்டபத்துக்கே ஒரு அழுக்கு ஆகும். அந்த சாவர்கரை புகழ்ந்துவிட்டு, கொலைகார கோட்சையை புகழ்ந்துவிட்டு, வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே அந்த இந்துத்துவ சக்திகள் முனைந்து பார்க்கின்றன. முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு, பொது உடைமை இயக்கத்திற்கு உண்டு. அப்படி இணைந்து நாங்கள் இங்கே கரம் கோர்த்து செல்லுகிறோம். சிறுவர்களுக்கான பால புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். கலை மற்றும் கலாச்சாரம், துணிச்சல், கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு, சுற்றுச்சூழல் என 7 பிரிவுகளில் சிறப்பான சாதனைகளை புரிந்து குழந்தைகளுக்கு ஒன்றிய அரசு சார்பில் பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது வழங்கப்படும். அந்த வகையில் 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 சிறுவர்கள் மற்றும் 10 சிறுமிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், குழந்தைகளின் திறமைகளை பாராட்டி சிறந்த வாய்ப்புகளை வழங்குவது நமது கடமை என்று தெரிவித்துள்ளார். மலையாள எழுத்தாளர் M.T. வாசுதேவன் நாயர் மறைவிற்கு கேரள அரசு 2 நாட்கள் துக்கம் அனுசரித்துள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளர் M.D. வாசுதேவன் நாயர் இதய செயலிழப்பு காரணமாக டிசம்பர் 25ஆம் தேதி இரவு காலமானார். அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் திரையுலக பிரபலங்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அவரது மறைவை ஒட்டி
கேரள அரசு 2 நாட்கள் துக்கம் அனுசரித்துள்ளது. மேலும் நடைபெறவிருந்த அமைச்சரவை கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது சித்ராவில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்று அறிவித்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்லக்கண்ணு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழா சென்னை தியாகராக நகரில் பாலன் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து கூறி திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றும் சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என பாடுபட்டவர் நல்லக்கண்ணு என்று புகழாரம் சூட்டினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார். பொதுவுடைமை இயக்கத்திற்கும் 100ஆண்டு, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் 100ஆண்டு. இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை பொறுத்தவரையில் நாம் கருதிட முடியாது. அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பை, சிறப்பான வாய்ப்பை, அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்லக்கண்ணு அவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியாக சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் எல்லாம், சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக, பக்கபலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அமைதியாக, அடக்கமாக, அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் வேறு யாரேனும் இதில் தொடர்பில் இருக்கின்றார்களா என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், கைது செய்யப்பட்ட நபரின் மொபைலில் இருக்கும் வீடியோக்கள் குறித்து பரிசீலனை செய்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சியினர் இந்த விவகாரம் குறித்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அரசாங்கம் குற்றவாளியை பிடித்திருக்கிறது. என்ன சம்பவம், உடனடியாக ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற போகிறது. அவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் அங்கே வந்து சொல்லட்டும். இதை வந்து அரசியலாக்க பார்த்தால் அது இந்த ஆட்சியில் நடக்காது. இல்லைங்க, நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கல. பாலியல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தான் குறைவுங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கேன். நம்ம இந்தியாவினுடைய சராசரி லட்சத்துக்கு 64, தமிழ்நாட்டில் 24. இந்தியாவில் வந்து 4.7ன்னா தமிழ்நாட்டில் வந்து வெறும் 0.7. அப்படி அந்த அளவுக்கு நம்ம விகிதத்தை குறைத்திருக்கின்றோம். எனவே அந்த சராசரி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிற போது அதை எப்படி நம்ம வந்து இங்கே வந்து அதிகம்னு சொல்கிறோம்? இங்கே வந்து அதிகரிக்கலை. எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அது குறைவாகத்தான் வந்திருக்கிறது. குறைத்திருக்கின்றோம்.
அது பாலியல் வன்கொடுமைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன், சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூடுதல் கவனம் செலுத்தி இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம். ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. சென்னை லெஸ்டர் சாலையில் உள்ள பாலசந்தர் போக்குவரத்து தீவு பெயர் பலகையினை அமைச்சர் திரு கே.என். நேரு திறந்து வைத்தார். சென்னை தேனாம்பேட்டை லெஸ்டார் சாலையில் காவேரி மருத்துவமனை அருகிலுள்ள போக்குவரத்து தீவிற்கு பாலசந்தர் போக்குவரத்து தீவு என்று பெயர் சூட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதிதாக பெயர் சூட்டப்பட்ட போக்குவரத்து தீவு பெயர் பலகையினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், மேயர் பிரியா, இயக்குனர் பாலசந்தர், குடும்பத்தினர் மற்றும் திரைப்பட இயக்குநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு பாஜகவினர் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினரின் முன் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகரில் பள்ளி மாணவிகள் 30 நிமிடம் 30 நொடிகள் திருப்பாவை பாடிக்கொண்டே பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நடேசர் நாட்டியாலயா சார்பில் மார்கழி மாதம் ஆண்டாளின் சிறப்புகளை போற்றும் வகையிலும் 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் ஆண்டாள் வேடமணிந்து தொடர்ந்து 30 நிமிடம் 30 நொடிகள் திருப்பாவை பாடிக்கொண்டே பரதநாட்டியம் ஆடி யுவன் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் அவார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இந்த செயல் பார்வையாளர்களின் மனதை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. அண்ணாமலையின் போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவை என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பான அரசியல் செய்ய விரும்புவதால் ஆளும் கட்சியினர் மீது அவ்வப்போது குற்றம் சாட்டுவதாக அவர் விமர்சித்துள்ளார். மேலும் மாணவி வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னும் எதிர்க்கட்சியினர் தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டுவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு லண்டன் சென்று வந்த பிறகு காலணி அணிய மாட்டேன் என்ற முடிவும் போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவை என்றும் சிறுபான்மையினருக்கான ஒரே தலைவர் மோடிதான் என்று அவர் கூறியது மிக சிறந்த நகைச்சுவை என்றும் தெரிவித்துள்ளார். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி,
தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகள் 2 லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் பொதுத்துறை சர்க்கரை ஆலை அமைந்துள்ளது. இந்த சர்க்கரை ஆலைகள் 2024-25 ஆண்டிற்கான அறவை பணி துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலையின் அறவை பணியினை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு அறவை பருவத்தின் போது 2 லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு கட்டுமானம் அளவிற்கு 9.75% எய்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் அனுப்பிய 2.39 மெட்ரிக் டன் கரும்புகள் அறவை செய்யப்பட்டுள்ளதற்கு 5,13 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் ஆலையின் தலைமை நிர்வாகி ரமேஷ், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், கரும்பு உற்பத்தியாளர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமையிலான கட்சியினர் அம்பேத்கரை இழிவாக பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி பாராதிபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பாரா மெடிக்கல் கல்லூரி சார்பில் மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் மற்றும் காசநோய் மருத்துவ அலுவலர் பாலசுப்ரமணியன் மருத்துவ கண்காட்சி துவக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் வேலூர் VID வேந்தர் விஸ்வநாதனுக்கு முப்பெரும் விழா நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய அவர், உயர்கல்வி அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி மட்டுமின்றி ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜமனபுதூர் கிராமத்தில் மருத்துவ படிப்பு படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த சிவகுமாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக போலி மருத்துவர் வேலுவையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக அதன் தலைவர் சுப்பராயன் தலைமையில் மீனவர்கள் கடலில் மலர் தூவியும் பால் ஊற்றியும் கடல் மாதாவை வேண்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணிக்காக கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 14 பேரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்தும் ஊதியம் முறையாக வழங்க கோரியும் மருத்துவமனை வளாகத்தின் முன்பு துப்புரவு மற்றும் பாதுகாப்பாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வடுகவிருச்சியூர் கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணசாமி. இவர் அதே பகுதியை சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாயார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ராஜஸ்தானில் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த நாசாரம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 48க்கும் மேற்பட்ட வீடுகளை காட்டு யானை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான வனத்துறையினர் யானையை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிருஷ்ணாபுரம் பகுதியில் மணிகண்டன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் மங்களம் சாலை வெங்கமேடு பகுதியில் கார் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இவரது மகன் ஜோதிக் கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்பாடியில் புதிய நியாய விலைக்கடைகளை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி இளையநல்லூர் ஊராட்சிகள் 23 லட்சம் மதிப்பிலான ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் மற்றும் வாணியக்காட்டூர் பகுதிகளில் புதிய முழுநேர நியாய விலைக்கடைகளை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, துணை மேயர் சுனில், காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ஒன்றிய அரசிற்கு தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தினால் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டுடைய நிதிநிலை பட்ஜெட் படிப்பாங்க. இந்த ஆண்டு அந்த ராணிப்பேட்டையில எப்படி இருக்கோ அப்படி தொழிற்சாலைகளை நம்ம பகுதியில் ஆரம்பிச்சாதான் ஊருக்கு 5 பசங்க 10 பசங்க வேலைக்கு போய் சேர முடியும். அதுக்காக தான் இந்த முறை இங்க மகிமண்டலத்துல ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம். காட்பாடியில டெல் கம்பெனி இருந்தது, அதுக்கு எதிரில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 57,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 7,125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கஜகஸ்தானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தில் ரிக்டர் அளவு 4.5 பதிவாகியுள்ளது. மத்திய ஆசியாவில் உள்ள கஜகஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, நிலத்துக்கடியில் சுமார் 130 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 அலகுகளாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் பொருள் சேதமோ உயிர் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு பெயர் சூட்டப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மு க ஸ்டாலின் தலைமையில் பொற்கால ஆட்சி நடக்கிறது. நல்லக்கண்ணு 100வது பிறந்த நாள் விழாவில் வைகோ பேச்சு. சிறுவர்களுக்கு பால புரஸ்கார் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு. MD வாசுதேவன் நாயர் மறைவு. கேரள அரசு 2 நாள் துக்கம் அனுசரிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.